கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி சர்வாதிகாரியாக செயல்படுவதாகவும் காங்கிரஸ் கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் சாமிநாதன் வேடச்சந்தூர் திமுக வேட்பாளரை தோற்கடிக்க மறைமுகமாக வேலை செய்வதாக மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சரமாரி குற்றச்சாட்டு. இருவர் மீதும் தலைமை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூண்டோடு ராஜினாமா செய்வதாக பேட்டி. திண்டுக்கல் சிலப்பாடியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் மாவட்ட துணைத் தலைவர் சோமுராஜ் தலைமையில் 5 ஏப்ரல் 2026 நடைபெற்றது. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர், மாவட்ட துணைத் தலைவர்கள், வட்டார தலைவர்கள், நகரத் தலைவர்கள், மாவட்ட பொருளாளர், இளைஞர் காங்கிரஸ் தலைவர், மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர், பொதுக்குழு உறுப்பினர் என ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக நியமனம் செய்யப்பட்ட சாமிநாதன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர்களை மதிப்பது கிடையாது, அவர்களை அனுசரித்து சொல்வது கிடையாது. இந்த 5 வருட காலமாக காங்கிரஸ் கட்சியின் நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை, கட்சிக்காக எந்த வேலையும் செய்யவில்லை. அவரை ஜோதிமணியின் சிபாரிசின் பேரில் மாவட்ட தலைவராக நியமனம் செய்ததால் அவர் கட்சி நிர்வாகிகளை யாரை வேண்டுமானாலும் நாம் நீக்குவேன் சேர்ப்பேன் என்று சொல்கிறார். ஒரு கட்சி நிர்வாகிகளை சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ மாநில தலைமையின் அங்கீகாரம் பெற்றுத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அப்படி அங்கீகாரம் மாநில தலைமை அளித்ததாக தெரியவில்லை. மேலும் இவர் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிகளை வேட்பாளராக போட்டியிட விருப்ப மனு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில கொடுத்திருந்தார். அதை தராத காரணத்தால் அவர் தற்போது வேட்பாளராக களம் காண்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சாமிநாதன் அவர்களை தோற்கடிப்பதற்கு மறைமுகமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் வடமதுரையில் நடந்த போது அதில் கலந்து கொள்ள அரியலூர் நகர தலைவர் அண்ணாமலை சென்ற போது அண்ணாமலை அவர்களை உங்களை கட்சியிலிருந்து நீக்கி விட்டோம், உங்களுக்கு என்ன வேலை என்று அவமரியாதையாக பேசி அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறும்படி செய்து விட்டார். இப்படி கட்சி விரோத நடவடிக்கைகளை செய்து கட்சிக்காரர்களை கட்சியிலிருந்து அவர்களாகவே விலக அளவிற்கு சாமிநாதன் செயல்பாடுகள் இருக்கிறது. முன்னாள் சேர்மன் அவர்கள் திரு ராஜம்மாள் அவர்களும் அவரது மகன் திரு கண்ணன் அவர்களும் இவரது நடவடிக்கை பிடிக்காமல் சமீபத்தில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார்கள். இதுபோல் நிறைய பேர் கட்சியை விட்டு செல்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். மேலும் மூத்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை யாரையுமே சாமிநாதனும் மற்ற அவரோட துணை நிற்பவர்களும் மதிப்பது கிடையாது. கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் தனது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக சாமிநாதனை மாவட்ட தலைவராக நியமனம் செய்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளை மதிக்காமல் அவர் செல்வது மட்டுமல்லாமல் ஏதோ இந்த கட்சியை உருவாக்கியதே ஜோதிமணியும் சாமிநாதனும் போல அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது.